தாய் தமிழ் உறவுகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது 2024 மார்ச் மாதத்திற்கு உண்டான ராசி பலன்கள். சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் எப்படி இருக்கும்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி மாதமாகவும், நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் மாதமாகவும், அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்க வேண்டுமென்று நான் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும். ராசி அதிபதியான சூரியன் மாத தொடக்கத்தில் சனியுடன் 7ஆம் வீட்டில் இருப்பதால் வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும். நீங்கள் வியாபாரம் செய்தாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இரண்டிலும் ஏற்ற இறக்கங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். மாத தொடக்கத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் 6ஆம் வீட்டில், ராகு 8வது வீட்டிலும் இருப்பதால் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்களை சந்திக்க வேண்டி வரும். குரு பகவான் உங்களுக்கு அவ்வப்போது நிவாரணம் அளித்தாலும் பிரச்சனைகளை சமாளிக்க உங்கள் தரப்பிலிருந்து முயற்சிகள் எடுக்க வேண்டும். வெளியூர் பயணங்களுக்கு நீங்கள் சாதகமாக இருக்கும். இருப்பினும் செலவுகள் மிக அதிகமாகவும் இருக்கும். பரஸ்பர உறவுகளில் ஏற்ற தாழ்வுகளுடன் சில அன்புக்குரியவர்களின் ஆதரவை நீங்கள் பெறுவீர்கள். காதல் உறவுகளில் தொடர்ச்சி இருக்கும். அதே சமயம் திருமண வாழ்க்கையில் மன அழுத்தம் ஏற்படும். இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மாத தொடக்கத்தில் 10ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் பகவான் உங்களின் 6ஆம் வீட்டில் செவ்வாயுடன் பெயர்ச்சிப்பதால் பணிபுரியும் இடத்தில் உங்களுக்கு கடினமாக உழைக்க தைரியம் உண்டாகும். இதன் மூலம் உங்கள் வேலையில் அதிக முயற்சி மற்றும் கடினமாக உழைப்பீர்கள். 5ஆம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு மாதம் முழுவதும் 9ஆம் வீட்டில் அமர்ந்து 5வது வீட்டை முழு பார்வையுடன் பார்க்கிறார். அதனால் உங்கள் 3வது வீட்டையும் பார்ப்பார். முயற்சிகளை அதிகப்படுத்த வேண்டியிருக்கும். உங்கள் மனம் அறிவையும் அடையும் நோக்கில் இருக்கும். ஆனால் உங்களுக்கு சோம்பல் உணர்வும் இருக்கும். பலவீனமான பரஸ்பர நல்லிணக்கம் காரணமாக நீங்கள் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இது குடும்பத்தில் மோதல்களுக்கு வழிவகுக்கும். இருப்பினும் உங்கள் 5ஆம் வீட்டில் குருவின் பார்வை காரணமாக நீங்கள் குழந்தைகள் மற்றும் உடன் பிறந்தவர்களால் மகிழ்ச்சியை பெறுவீர்கள். 4ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் மாத தொடக்கத்தில் 6ஆம் வீட்டில் இருப்பதால் சொத்து சம்பந்தமான தகராறுகள் வந்து சேரலாம். குடும்பத்தில் சில குழப்பங்களும் இருக்கலாம். ஆனால் மாத பிற்பகுதியில் இந்த சவால்கள் அனைத்தும் குறைந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். 5ஆம் வீட்டின் அதிபதியான குரு 9ஆம் வீட்டில் இருந்து கொண்டு அங்கிருந்து 5ஆம் வீட்டை பார்ப்பதால் உங்கள் காதல் வாழ்க்கை இனிமையாகவே இருக்கும். உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் இடையிலான அன்பில் உணர்வுடன் உறவும் அதிகரிக்கும் மற்றும் ஒருவருக்கொருவர் நம்பிக்கையும் அதிகரிக்கும். மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன், சனி, புதன் ஆகியவை உங்கள் 7வது வீட்டில் இருக்கும். அதே சமயம் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் 6வது வீட்டிலும், ராகு 8வது வீட்டிலும் இருப்பதால் 7வது வீட்டில் ஒரு துன்பமான நிலை ஏற்படும். திருமண வாழ்க்கையில் பதற்றமான சூழ்நிலை இருக்கும். மாத தொடக்கத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் 6ஆம் வீட்டில், ராகு 8வது வீட்டில் அமர்வதால் உங்களின் செலவுகள் அதிகரிக்கும். செலவுகளில் வேகம் மிக அதிகமாக இருக்கும். அவற்றை கையாள்வது உங்களுக்கு கடினமாகவே இருக்கும். இது உங்கள் நிதி நிலைமையை நேரடியாக பாதிக்கும். 2ஆம் வீட்டில் கேது இருப்பதால் பணத்தை சேமிப்பதில் சிக்கல் ஏற்படும். மாத தொடக்கத்தில் ராசி அதிபதியான சூரியன், 6ஆம் அதிபதியான 7ஆம் அதிபதியான சனியும் சேர்ந்து 7ஆம் வீட்டில் அமர்வதால் உடல்நலக் குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. செவ்வாயும் சுக்கிரனுடன் சேர்ந்து உச்ச ராசியில் அமர்ந்து 6வது வீட்டிலும், ராகு 8வது வீட்டிலும் இருப்பதால் உடல் நல குறைவை நேரடியாக குறிக்கும் என்பதால் உடல் ஆரோக்கியத்தில் முழு அக்கறையுடன் செயல்படுவது நல்லது. குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதன் மூலம் இந்த எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உங்களை காப்பாற்ற முயற்சிப்பார். இருப்பினும் உங்கள் ஆரோக்கியம் பலவீனமாக இருக்கக்கூடும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அதற்காக உங்களால் முடிந்தவரை கடினமாக உழைக்க வேண்டும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சக வியாபாரிகளால் தொந்தரவு ஏற்படும். சேமிப்பிற்கு முயற்சி செய்யுங்கள், ஏனெனில் வருமானம் அதிகமாக வரும். எக்காரணத்தை கொண்டும் மற்றவர்களின் பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் தங்களுக்கு
உள்ள வேலையை மட்டும் சரியாக செய்யுங்கள். மற்றவர்களின் பிரச்சனைகளில் தலையிட வேண்டாம். அது உங்களுக்கு பெரும் தலைவலியாக அமைந்துவிடும். பண விஷயங்களில் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நன்மையை கொடுக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் புதிய வீடு மற்றும் வாகனம் போன்றவைகளில் அதிக லாபத்தை காணலாம். ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கும் சரியான பேச்சுவார்த்தைகள் மூலம் லாபம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. பெரியோர்கள் ஆசி உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. உங்களுக்கு பரிகாரம் பாலவடிவ முருகனை வழிபாடு செய்வதால் குழந்தையைப் போல் மன அமைதி நிறைந்த வாழ்க்கை உங்களுக்கு உண்டாகும். சிவப்பு நிற மலர்களை முருகனுக்கு சாற்றி வழிபடுங்கள். உங்களுக்கு இந்த மாதம் வெற்றி மாதமாக அமையும். அன்பர்களை, இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.